இது வந்துட்டு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கிடையாது அப்படின்னு வாதிக்கிற பல பேர் இருக்காங்க இந்த ஊடகத்துல. இது வந்து பர்ஃபெக்ட்லி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தான் அப்படின்றதுக்கு பல பேர் வந்துட்டு நம்ம விஜய் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 2023 ஷாருக் கான் நடிச்ச ஹிந்தி படம், ஷாருக் கான் அண்ட் தீபிகா படுகோனே நடிச்ச பத்தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா, அது வந்து சிபிஎஸ்சி ரேட்டிங் யூஏ கொடுத்துருந்தாங்க. அந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் சிபிஎஸ்சி அப்ரூவல் கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் அதில் வந்து பேஷராம் ரங் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு பார்த்துட்டு பிஜேபி காரங்களாம் வந்துட்டு ஜெயலலிதா போய் உடைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பண்றாங்க. அது வந்து அந்த பேஷராம் ரங் ஏன் வந்து அவ்வளவு இதாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அந்த ஒரு பாட்டுல வந்து தீபிகா படுகோனே ஒரு பிகினி சீன்ல வருவாங்க. அது வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்க. ஓகே, அது ஒன்று. பேஷராம் ரங்னா, பேஷராம்னா ஹிந்தியில வந்துட்டு வெக்கங்கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். ரங்குனா கலர் இல்லைன்னா நிறம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேஷராம் ரங்னா வந்து வெக்கங்கெட்ட ஒரு நிறம் அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கான தலைப்பு. அதுல வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு தீபிகா படுகோனே வந்து பிகினி வந்துட்டு ஆரஞ்சு கலர் பிகினி போட்டுருக்காங்க. அதனால வந்து கோவப்பட்ட கொந்தளிச்ச பாஜக அரசியல்லாம் இருந்தது. இது வந்து 2023 சொல்லும்போது மோடி 2.0 ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இது வந்தது. அந்த டைம்ல வந்து சிபிஎஸ்சி கவனிக்கலையா? அன்னைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்த சிபிஎஸ்சிக்கு இன்னைக்கு வந்து ஜனநாயகருக்கு அப்ரூவல் கொடுத்தது மட்டும் தான் பிரச்சனையா? அப்ப அன்னைக்கு அப்ரூவல் கொடுத்து அப்புறமா பாஜகக்காரங்களாம் வந்து எதிர்க்கும் போது தான் வந்து சிபிஎஸ்சி வந்து தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காங்களா? சோ இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சி தான் வந்துட்டு விளக்கம். சிபிஎஸ்சி இவ்வளவு பண்ண இதுக்கு வந்துட்டு அவங்க உருப்படியா வந்துட்டு எல்லா படத்துக்கும் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்களா? அவங்க நடைமுறைகள் என்ன அப்படின்றத வந்து இனி வர காலகட்டத்தில் இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்கா வந்து சிபிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டிஐ போலான்னு இருக்கேன். ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையா கீழே தான் போறேன். அது வந்து சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அது நீங்க வந்து நிறைய வீடியோஸ் சிபிஎஸ்சி பத்தி பார்க்க முடியும். ரெண்டாவது பராசக்தி வர ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி பார்த்தா கேட்டீங்கன்னா நம்பர் 1 ஃபிளாப். நான் இன்னைக்கு காலைல கூட புக் சொல்லி எடுத்து சென்னையில் இருக்கிற எல்லா பெரிய தேட்டரும் பார்த்தா எல்லாத்தையும் ஒரு காலியாக இருக்குது. டிக்கெட் ரேட்டும் வந்து ஒன்றும் பெரிய ரேட் கிடையாது. 180 ரூபா 150 ரூபா தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம விஜய் படம் ஓடிச்சுன்னா ஒரு வாரம் வந்துட்டு 250 ரூபாய் கீழே வந்து ரேட்டே கிடைக்காது. அவ்வளோ டிமாண்ட்ல இருக்கும். அது இல்லாமல் எங்கேயாவது டிக்கெட் எல்லா பெரிய தேட்டர் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் டைம்ல. ஆனால் வந்து அடுத்த பொங்கல் டைம் அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் இருக்குது. எல்லா தேட்டரும் கல்யாணம் இருக்குது, எல்லா பெரிய தேட்டரும். ஆனா வந்து பராசக்தி சக்சஸ் மீட் நடத்துறாங்க. அதுல வந்து முக்கியமா டைரக்டர் சுதா கோங்குரா, அதாவது தமிழ் மொழியை பத்தி படம் இருக்காங்க. ஆனா தமிழ் இயக்குனரே கிடையாது. இயக்குனர் வந்து தெலுங்காங்க. அப்ப இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தெலுங்கு முன்னேற்ற கழகம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். சரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு அவதூறு பரப்புறாங்க, வந்து தப்பு பேசுறாங்க பேஸ்புக்ல அப்படின்னு. இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றேன்னா, நம்ம போன இதுல வந்துட்டு மீட்டிங்ல வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சொன்னாரு, அதாவது எங்களுக்கு வந்து 1000 வேலை இருக்குது பாசே அப்படின்னு. அதே தான் நான் வந்து சுதா கோங்குராவுக்கும் சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ் வந்து 1000 வேலை இருக்குது. தலைவர் சொல்றதை செய்யறதுக்கும் கட்சி இதுக்கும் தேர்தலுக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனா அவங்க ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே அவங்க பராசக்தி தான் வருது. பராசக்தி ட்ரெய்லரே வந்து 50 மில்லியன் வியூஸ் வந்துட்டு சாட்பாட் யூஸ் பண்ணி பாட் யூஸ் பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்களா? நான் கேட்டேன் அவங்க கிட்ட, பராசக்தி ட்ரெய்லர் வந்து என்னோட நான் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும், யூடியூப் டிவி ஓப்பன் பண்ணாலும் ஒரு பராசக்தி ஆடு விளம்பரத்தை போடுங்க நான் கேட்டேன். நீங்க எழுதி காட்டில பார்க்கும்போது சிரிப்பு வருது. அதனால அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். இது வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. உங்க படம் முக்கியம் இருக்குது. ஓகேங்களா? தயவுசெய்து நீங்க வந்து தமிழ் படம் எடுத்து வராதீங்க. காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா பக்கம் வந்தாங்க. அப்படி தெலுங்கு பக்கம் போய் தெலுங்கு படம். சரிங்களா? விஜய் ஃபேன்ஸ் 1000 வேலை இருக்குது. பராசக்தி வந்துட்டு ஃபிளாப் தான். அதில் ஒன்றும் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கல. அதில் இருக்கிற சில சீன்ஸும் வந்துட்டு தப்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் காட்டில், காமராஜர் காட்டில் அப்படி பல விஷயங்கள் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ற விஷயங்கள் தான். அது வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டு நடுவில் வந்து தலை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி எல்லாம் போய் பார்க்கறதுக்கு அனுப்பிட்டாங்க. அது எதுக்குன்னு தெரியாது. அதாவது காட்டி கொடுக்குறான்ற மாதிரி டெல்லியில சில விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் வந்து சென்சார் போட வச்சு ஜனநாயகனுக்கு டஃப் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பராசக்தி டீம் கூப்பிட்டு வச்சுட்டு பிரதமரே போய் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் என்ன கொடுத்துன்றது அவங்களுக்கு தான் தெரியும். மக்களுக்கு நல்லாவே புரியும். மக்கள் வந்துட்டு ஏமாதிகள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 2026 தேர்தல் வரும்போது உங்களுக்கு விவரம் நல்லா புரியும்.